எதிர்பார்ப்பு சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக உரையாற்றியிருந்தார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிந்திருக்கு மட்டும் நினைக்கிறேன். அந்த வகையில் நாவிதன்வெளி பிரதேச செயலகம் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தோடு இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தொழில் வழிகாட்டல் சந்தை நாவிதன்வெளி கலாசார மத்திய நிலையத்தில் பிரதேச செயலாளர் திருமதி ராகுலநாயகி சஜேந்திரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பிரிவின் நெறிப்படுத்தலோடு பிரதேச செயலக மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் MF பாசில் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிராம மட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். இங்கு இளைஞர் யுவதிகளுக்கு தேவையான தொழில் வழிகாட்டல்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் அதிகாரிகள் வழிகாட்டல்களை வழங்கியிருந்தார்கள். இதேவேளை இந்த நிகழ்வில் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழில் வழங்குனர்களும் கலந்து கொண்டனர். இளைஞர் யுவதிகளின் தகமைகளுக்கு ஏற்ப தொழில் வழங்குனர்கள் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நாவிதன்வெளி பிரதேச செயலகத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி திலகராணி கிருபைராஜா, மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள், வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக வருகை தந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.